வாழ்க்கையில் நம்ம எப்போ யாரை எதை எப்படி எங்கே சந்திப்போம்னு தெரியாது. சில சந்திப்புகள் நன்மையிலும் சில சந்திப்புகள் விபரத்திலும் என் விபரீதத்திலும் முடியும். இப்படி தான் நம்ம ரியல் எஸ்டேட் புரோக்கர் பத்மநாபனுக்கு ஒரு பையர் பைப்புல கூட ஏற்பட்ட சந்திப்பு ஒரு விபரீத பயத்தை ஏற்படுத்தி அவரை நிம்மதி இழக்க வச்சுச்சு. அது என்னன்னா, பத்மநாபன் ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலில் கெட்டிக்காரர். பையரையும் செல்லரையும் சந்திக்க வச்சு ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி பேசி கிரைய பத்திரம் எழுத வச்சு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே தான் கமிஷனரை வாங்குறதுல கில்லாடி. இப்படி தான் தானாக மாட்டின பையர் ஒருவனை பேசி பேசி நிலம் வாங்க சம்மதிக்க வச்சு ஒரு நாள் சைட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நிலத்தை காட்ட முன்னேற்பாடு செய்துவிட்டு அந்த பையரின் வருகைக்காக ரோட்டில் நின்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் அவரது பின்பக்கமாக வந்து அவரை தொட்டு, என்ன பத்து நல்லா இருக்கியா என்று கேட்க, திரும்பிய பத்மநாபனுக்கு இன்ப அதிர்ச்சி. இருக்காதா பின்ன? அவரை தொட்டு நலம் விசாரித்தது அவரது எக்ஸ் லவர் சந்தியாவாச்சே. மனுஷன் ஒரு செகண்ட் நிலை தடுமாறி பிறகு சுதாரிச்சு அவளது தோளில் கையை போட்டு இழுத்து ஒரு அணைப்பு அணைச்சு, எப்படி இருக்க சந்தியா? அன்னைக்கு உன்னை கடைசியாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சந்துக்குள்ளே இருட்டில் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நின்று பார்த்துட்டு வந்தது தான். அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்கியா இல்லையா என்று மீண்டும் கேட்டார். அதற்கு பத்மநாபன் அணைப்பில் இருந்து விடுபடாமலேயே, ஏதோ இருக்கேன் பத்து என்று சந்தியா சலிப்போடு சொல்ல, அப்படியா, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு என்று ஆர்வமாக கேட்டார் பத்மநாபன். இருக்கான் தண்டத்துக்கு இருக்கேன் அப்படின்னு சந்தியா சொல்ல, பயப்புள்ள தாம்பத்திய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை போலியே என்கிற மாதிரியான இந்த பதில் பத்மநாபனின் புண்பண்ட நெஞ்சுக்கு ஐசில் நினைச்ச பஞ்சு வச்சு தடவுன மாதிரி குழுக்குழுன்னு இருந்துச்சு. உடனே பத்மநாபன் உற்சாகமாகி, சந்தியா இந்த ஏரியாவுக்கு எதுக்கு வந்த என்று கேட்க, அதற்கு சந்தியா, இந்த ஏரியாவுக்கே குடி வந்துட்டேன் பத்து என்று சொல்ல, அட மேலும் உற்சாகமான பத்மநாபன், அப்போ அடிக்கடி உன்னை இந்த ஏரியாவில் இனி பார்க்கலாம் என்று சொல்ல, அதற்கு சந்தியா, சந்திக்க கூட செய்யலாம், ஒன்றும் தடை இல்லை என்று மறைமுகமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட, மேலும் குளிர்ந்து போன பத்மநாபன், ஆஹா விட்டு போன உறவு மீண்டும் நெஞ்சுக்குள்ளே படர விரும்புது, விட்டுறக்கூடாதுரான்னு ஆசைப்பட்டு, சந்தியா வா, ஏன் உனக்கு பிடிச்ச கிரேப் ஜூஸ் சாப்பிடலாம் என்று அழைப்பு விடுத்தார். அதற்கு சந்தியா, எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் இன்னும் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்களா? பரவாயில்லையே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் மறக்க முடியுமா, வா வா அப்படின்னு கூடி பக்கத்தில் இருந்த ஜூஸ் கடைக்குள் கூட்டிகிட்டு போய் 2 ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக்கொண்டே ஜூஸை உறிஞ்சி ஒரு அரை மணி நேரம் உரையாடலை தொடர்ந்து புதிய ஃபோன் நம்பரையும் கான்டாக்டையும் புதுப்பிச்சு கொண்டு இருவரும் வெளியே வந்து சந்தியா பாய் சொல்லிவிட்டு போக அவள் போவதையே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த பத்மநாபனின் ஃபோன் ஒலிக்கிறது. ஃபோனை பார்க்கிறார். மறுமுனையில் வர சொன்ன பையரின் நம்பர் பளிச்சிடுகிறது. கொஞ்சம் பதட்டமாகி, சார் நான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடை முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்ல, எதிர்முனையில் பையர், சார் நானும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சார் என்று சொல்கிறார். உடனே பத்மநாபன், அப்படிங்களா, சாரி சார் உங்களை காக்க வச்சுட்டேன் என்று பேசி, சார் இப்போ எங்கே இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு பையர், உங்களுக்கு எதிரில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் இருக்கேன், உள்ளே வாங்களேன், ஒரு காபி சாப்பிட்டு சைட்டுக்கு போகலாம் என்று பேசி அழைக்க, பத்மநாபன் ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்து பையரை பார்க்க, சாம்பார் இட்லி சாப்பிட்டு கொண்டிருந்த பையர், உட்காருங்க, உங்களுக்கு டிஃபன் ஆர்டர் பண்ணட்டுமா? வேணாம் சார் நான் சாப்பிட்டேன். சரி காப்பியாக சொல்லட்டுமா என்று பையர் கேட்க, என்கிறார் பத்து. சார் நான் ரொம்ப முன்னாடியே வந்துட்டேன், உங்களை தூரமாக பார்த்ததும் கையசைச்சேன், நீங்கள் கவனிக்கல. சரி கிட்ட வந்து பேசலாம்னு பார்த்தா அப்போ பார்த்து நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்க. 2 பேரும் பேசி முடிச்சுட்டு என்ன பார்ப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் அந்த பொண்ணு ஜூஸ் கடைக்குள்ளே போயிட்டீங்க. சரி நீங்கள் பேசி முடிச்சுட்டு வரட்டும், நாம் டிஃபன் சாப்பிட்லாம்னு தான் வந்தேன் என்ற பையர் தொடர்ந்து, அப்புறம் அந்த பொண்ணு போயிட்டாங்களா என்று கேட்க, போயிட்டாங்க என்றார் நம்ம பத்து. அவங்களும் ஒரு பையரா? இல்லை சார், ரொம்ப இன்டிமேட்டாக பேசிகிட்டு இருந்தீங்க, தோளில் கையெல்லாம் போட்டு பப்ளிக்கில் என்று கலாய்த்து, ரொம்ப க்ளோஸா என்று ஆவலோடு விசாரிக்கிறார். அதற்கு பத்மநாபன், ஒரு சமயம் க்ளோஸாக இருந்தா. அப்போ உங்கள் எக்ஸ் லவர்னு சொல்லுங்கள். ஆமாம் சார், ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிட்டோம். வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. அம்மா ஏன் பிரேக்கப் ஆச்சு என்று பத்துவின் பழைய காதல் பற்றி பையர் பைப்புல கேட்க, பத்மநாபன் சைட்டுக்கு போகணுமே என்று கூறி தொழில் கவனமாக இருக்கிறார். பரவாயில்ல, ரிலாக்ஸாக சைட்டுக்கு போய்க்கலாம் என்று பேசி காதல் கதையை கேட்டே ஆகினோம் என்ற தோனியில்
மேலும் அழுத்தம் கொடுக்கும் விதமாக நீங்களும் நானும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அதனால் உங்கள் லவ் ஸ்டோரியை சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கே. அதை கேட்டு இங்கேயே லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சைட்டுக்கு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் காட்டுற இடத்த கண்ணை மூடிட்டு வாங்குறேன். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறேன், சரியா என்று பேசி ஏன் உங்கள் காதல் ஒர்க் அவுட் ஆகலை? லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டையா, இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஏற்பட்டு பிரிவுக்கு வழி வகுத்துச்சா என்று கேள்வி கேட்டு காதல் உடைந்த கதையை கேட்டே ஆகணும் என்கிற மாதிரி நம்ம பத்துவை அவன் பார்க்க, அதற்கு பத்து, அவளுக்கும் எனக்கு சண்டையே வந்ததில்லை சார். 2 பேரும் உயிரும் உடலும் நகமும் சதையுமா இருந்தோம். ஏன் பூவும் நாருமா கூட இருந்தோம் என்று ஆரம்பிக்க, அப்போ பஞ்சு நெருப்புமா இல்லையா? அப்படி தான் அதிகமாக இருந்தோம். இப்போ பற்றிட்டு இருந்திருக்குமே. அந்த கசமுசா சமாச்சாரம்லாம் நடந்துச்சா? நிறையவே நடந்துச்சு. கட்டிக்கிறது, ஒட்டிக்கிறது, பீச்சு, பார்க், தேட்டர்னு சுற்றி ஜாலியாக இருந்தோம். எப்படியும் அவங்க வீட்டுக்கு எங்கள் காதல் தெரிஞ்சு அவளை வெளியவே விடலை. என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியல. ஒரு நாள் அவள் அப்பன்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். தர முடியாது போடான்னு அசிங்கமாக திட்டி அடித்து விரட்டிட்டான். அடித்தா? ஆமாம் சார். ஏன் ஜாதி பிரச்சனையா? இல்லை சார், 2 பேரும் ஒரே ஜாதி தான். அப்புறம் ஏன் பொண்ணு தர முடியாதுன்னு விரட்டினா அவன் அப்பன்? ஏன்னா நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன், அவங்க அப்பனும் பரம்பரை பணக்காரன். அதனால தான் சார் எங்கள் காதலை அவன் ஏற்றுக்கல. அப்புறம் அவளை சந்திக்கவே இல்லையா? ஆமாம் சார், எங்கள் லவ் மேட்டர் தெரிஞ்சதான் அவங்க அப்பங்காரன் அவசரமாக அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டான், ஒரு பணக்காரன் ஆதாரி பயலுக்கு என்று தன் காதல் முறிந்தது பற்றி சொல்ல, பையர் விடாது, கல்யாணத்துக்கு போனீங்களா என்று கேட்க, இல்லை சார். சரி, உங்கள் காதலியை கட்டிக்கிட்ட மாப்பிள்ளை கருப்பா, சிவப்பா, கட்டையா, குட்டையா, தொந்தியா, இல்லை தத்தியா, எந்த தகவலாவது அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? காதலிச்சவளே இல்லைன்னு ஆகிடுச்சு. அவள் கட்டிக்கிட்ட அந்த நாதாரி பையன் எப்படி இருந்தா என்ன சார்? அவன் பேர் கூட தெரியாது என்று நம்ம பத்து சொல்லி, சரி சார் கிளம்பலாமா என்று பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கேட்க, அதற்கு பையர், மிஸ்டர் பத்மநாபன், உங்கள் எக்ஸ் சந்தியாவை கட்டிக்கிட்ட அந்த பணக்கார நாதாரி நான் தான் தெரியுமா என்று கன்னத்தில் பேய் ஒன்று தப்புன்னு அரைஞ்ச மாதிரி நம்ம பத்மநாபன் சித்தம் கலங்கி போயிட்டார். இப்போ எதிரில் இந்த பையர் மேலும், மிஸ்டர் பத்மநாபன், நீங்கள் என் ஒய்ஃபோட எக்ஸ்ன்னு தெரிஞ்சு தான் கொஞ்ச நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ உங்கள் எக்ஸோட போக்கு கொஞ்ச நாளாக சரியில்லை. என்கிட்ட ஒட்டுதலாக இல்லை, அதிகம் பேசுகிறது கூட கிடையாது. எப்போ என்னை ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆவான்னு தெரியல என்று பேசி நிறுத்தி, பார்த்து இருந்துக்காங்க என்று எச்சரிக்கை விதமாக சொல்லிட்டு எழுந்து கிளம்பி கவுண்டர் அருகில் போய் பில்லுக்கு பணம் செலுத்தி விட்டு வேகமாக வெளியில் போய் மறையா, அவன் தலை மறைஞ்சதும் அதிர்ச்சி விலகாது எழுந்த பத்மநாபனுக்கு, ஆஹா, இடத்தை வாங்க பையராக வந்தவன் ஃபாலோவராக இருந்திருக்கானே, இவன் கில்லராக மாறுறதுக்குள்ளே தப்பிக்கிறது எப்படி? இவன் பொண்டாட்டியை அணைச்சி கூட்டிகிட்டு போய் ஜூஸ் குடித்ததை வேற பைப்புள்ள பார்த்து தொலைச்சிருக்கானே. ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த சந்தியா சனியை ஃபேஸ்புக், இன்ஸ்டா மூலமாக இந்த நாதாரி பைய கூடயாவது கான்டாக்ட் ஏற்பட்டு அவங்க கூட ஓடி போயிட்டா, இந்த பைப்புள்ள எங்கடா என் பொண்டாட்டின்னு நம்மளை கேட்டு அடிப்பானோ என்று தாறுமாறான பயம்லாம் நம்ம பத்மநாபனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பாவம் பத்து, ஒரு பக்கம் அவரோட எக்ஸை சந்தித்ததில் மனம் குளிர்ந்து போய் கிடந்தவருக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் எக்ஸோட புருஷனோட நடந்த மீட்டிங் கொதிக்கிற எண்ணெயை குடலுக்குள்ளே கொட்டின மாதிரி மைண்டு கிரிகிருத்து போச்சு. தன்னோட எக்ஸ் சந்தியாவை அன்எக்ஸ்பெக்டடாக சந்தித்து அவள் புருஷங்காரனோட வாஷ் லிஸ்ட்டில் இப்போ டாப் சஸ்பெக்டராக இருக்கிற நம்ம பத்மநாபனை நீங்கள் யாராவது சந்திச்சா பார்த்துக்கலாம் பத்துன்னு தைரியமாக இருக்க சொல்கிறீங்களா? நானும் பார்த்தா சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் நண்பன் தீரா.